வணக்கம் மாணவர்களே. நாம இன்னைக்கு இந்த கிளாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கிரிட்டிக்கல் திங்கிங்னா நாம எந்த அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை சிந்திக்கும், அப்படிதானே? அதாவது சாதாரண சிந்திக்கிறது இல்லாம ஒரு நுண்ணறிவோட சிந்திக்கணும். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன, அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய என்ன, நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே விலாவறையா சொல்லிட்டேன். ஸோ அதையும் திருப்பி இந்த கிளாஸ்ல ரிப்பீட் பண்ணல. அந்த லாஸ்ட் கிளாஸ்ல கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். நம்மளுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 3 டாபிக் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டது நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் தானே? ஒரு டாபிக் நான் மூவிங் மேன், ஒரு ஒரு மனுஷன் மூவ் ஆயிட்டு இருந்தா, நம்ம கார் மூவ் ஆகிற மாதிரி பிரேக்கே போடலாம் போய் மூவ் ஆகுதுனாரு பாத்தீங்க. பிரேக்கை போட்டோடனே மைனஸ்ல கொடுத்தவொடனே ஆப்போசிட்ல போனாரு. அதை நீங்க பாத்தீங்க, எல்லாரும் பாத்தீங்க. அடுத்த அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்தோம். கேஸ் மாலிகுல்ஸை வச்சு பார்த்தோம். ஒரு ஒரு ரூம்ல எப்படி கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இது எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? ம். அதுக்கப்புறம் லென்ஸை வச்சு பார்த்தோம். எஸ், லென்ஸ் வச்சு பார்த்தோம். அதாவது கண்ணாடியை வச்சு, கண்ணாடியில குழியாடி குவியாடின்னு இருக்கு. அதே மாதிரி லென்ஸ்ல குவி லென்ஸ் கொல்லி லென்ஸ்னு இருக்கு. லைட் பாஸ் ஆனா என்ன மாதிரி நடக்கும், எப்ப இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாதாரண கிளாஸ் இல்லாம கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் சைடு ஸ்டைல்ல நம்ம பார்த்தோம். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு 3 முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போறோம். நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்ம பார்த்து போயிடலாமா? ஸோ என்னோட ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தெரியுது. ஆம், நீங்க இந்த இடத்துல கிரிட்டிக்கல் திங்கிங்னாலே நான் சொன்னேன், நம்மளை சுத்தி உள்ள விஷயங்களை எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க. கொஸ்டின் நம்மள நிறைய ரைஸ் ஆகும். இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் சொல்ல போனா, நீங்க இப்போ சிறுவர் சின்ன பிள்ளைலாம் இருக்கீங்களா, உங்களுக்கு தான் நிறைய கொஸ்டின் வரும். நீங்க போக போக வளர வளர பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வெளி உலகத்தை பத்தி சிந்திக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் ரீதியா மட்டும்தான் நீங்க இது பண்ணுவீங்க. பட் சின்ன வயசுல இருந்து இது ஏன் இப்படி இருக்கு, ஏன்னா சின்ன பசங்க தான் நிறைய பாத்தீங்கன்னா கலத்தி மாத்துவாங்க. இது ஏன் இப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, டயருக்குள்ள என்ன இருக்கு, எல்லாம் எப்படி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். அதே மாதிரி நீங்க இந்த உலகத்தை, இந்த எர்த்தை நம்ம வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு எதுவுமே பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு தெரியும். யாருமே பெர்ஃபெக்டா இருக்க முடியாதுங்கிறது சொல்றது வேற. அது அப்படி இல்லாதவங்க இருக்கிறவங்க பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடலாம். பட் நான் சொல்லக்கூடிய பெர்ஃபெக்ட் வேற. அது நீங்க இந்த இதை பார்க்கும்போது தெரியும். why is not anything ever perfect? ஏன் எதுவுமே பரிபூரணமாக, ஏன்னா பெர்ஃபெக்ட்னா சுத்தமான தமிழ்ல பரிபூரணமாக அப்படின்னு சொல்றோம். அடுத்த so the belief that perfection exists keep us frustrated. The understanding that limits exist makes us better problem solver. பரிபூர்ணம் அப்படிங்கிறது உண்மையில் இல்லை என்ற நம்பிக்கை எங்களை விரக்தியடை செய்கிறது. வரம்புகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்வது எங்களை சிறந்த பிரச்சனை தீர்ப்பாளா ஆக்கிறது. எஸ், நீங்க எந்த மிஷினாலும் எதனாலும் எடுத்த பாத்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகாது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு. அப்படிதானே? ஒரு லிமிடேஷன், அவ்வளவுதான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ரோபோட் சொல்றோம், ஏஐ சொல்றோம், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குமா? இல்ல, அங்கேயும் லிமிடேஷன்ஸ் உண்டு. அப்படிதானே? ஸோ நோ ஒன் பர்ஃபெக்ட். அதை தான் அந்த பையனும் சிந்திக்கான். அப்புறம் த பிரிட்ஜ், பாலத்தை பார்க்கறான். நீங்க பார்க்கறான், இந்த பாலங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கார்கள் போகுதே அப்படின்னு நினைக்கலாம். அப்படிதானே? பட் இதுவும் காலப்போக்கில் அசையும், துருப்பிடிக்கும். சோ அந்த வரம்புகள்லாம் அந்த இன்ஜினியர் அதெல்லாம் இது இப்ப கட்டிட்டப்பா, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு கல்லோட லிமிடேஷன்ஸ் எவ்வளவு, ஒரு இரும்பு கம்பியோட லிமிடேஷன்ஸ் எவ்வளவுன்னு தெரியும். ராக்கெட் ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் தான். எவ்வளவுதான் எரிபொருளை எரிச்சாலும், இருப்பினும் அந்த ஈர்ப்பு விசை, வெப்ப வரம்புகள் மற்றும் சிறிய தோல்வி சாத்தியங்கள்லாம் எப்போதுமே இருக்கும் ராக்கெட்ல. ஹியூமன் ஹார்ட், மனித இதயம், நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் பம்ப் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம பேசும்போது கூட இந்த டைம்ல பம்ப் பண்ணுவார். பட் அதுவும்
அந்த இதயமும் பாத்தீங்கன்னா சோர்வடையும், டயர்டாகும், முதுமை அடையும், தோல்வி அடையலாம். ஸோ அதுக்கும் பர்ஃபெக்ட் அப்பா இன்னும் ஒரு ஒரு 1000 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட இதுதான் அதுதானே. இந்த கம்ப்யூட்டர் கோடிக்கணக்கான கணக்குகளை நம்ம செய்றோம். அதிகமான ஹீட்டு கோளாறு எல்லாமே வருது. அதுக்கும் லிமிட்ஸ் இருக்கு. கார், எஸ், ஒவ்வொரு பகுதியும் பாத்தீங்கன்னா அதுல வலிமையானதா இருக்கு, வேகமானதா இருக்கு. ஆனாலும் காலப்போக்கில் தேய்ந்து போகுது. ஈவன் நேச்சர், இயற்கை கூட சூழலியல் சமநிலை எப்போதும் தொடர்ந்து வைத்திருக்கிறது. ஆனால் மாற்றங்களுக்கு இது பாதிக்கப்படக்கூடியது. சரிங்களா? ஸோ இயற்கையிலையுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்ட்டா இருக்காது. மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ அதில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பர்ஃபெக்ட்ட நோக்கி நீங்க போகக்கூடாது. லிமிட்டேஷன்ஸ் அத நீங்க தெரிஞ்சுக்கணும். வரம்புகள். நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்ல எல்லாம் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் பண்ணிருவேன் அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடன்ட் கிடையாது. ஒரு இதுல இதுதான் லிமிட். இதுதான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சாத்தியமான இத நீங்க வந்து பாயிண்ட்ட பார்க்கணும். சரிங்களா? அப்போ நீங்க வந்து ரியாலிட்டியா பார்க்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங்ல ரியாலிட்டியா எது நிஜம் அப்படின்னு பார்க்கணும். சிறந்த இலக்குகளை அமைக்கணும். ஒரு அதுக்கு சொல்யூஷன் புத்திசாலித்தனமான தீர்வுகளை நீங்க கொடுக்கணும். சரிங்களா? அண்ட் நீங்க அதை செய்யும் போது ஃபெயிலியர் வரலாம். அத கூட நீங்க வந்து அதுக்கும் ரெடியா இருக்கணும். ஓகே, எனக்கு தோல்வி வந்துருப்பான்னு சொல்லிட்டு தயங்கிட்டு, இல்ல இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறது கிடையாது. அடுத்து நான் லாஸ்ட் கிளாஸ் நானே உங்களுக்கு சொன்னேன். நம்மலாம் வந்து ஒரு ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு டிடெக்டிவ் வந்து எல்லா இடத்துலயும் சரியா இருப்பாரா? இல்ல. அவருக்கு லிமிடேஷன்ஸ் உண்டுல. உடனே அவரு நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு போக மாட்டார். எந்த இடத்த தப்புட்டோம் அப்படின்னு பார்ப்பார். அப்படின்னா அந்த இடத்த அனலைஸ் பண்ணுவாரு. அது இன்னொரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இப்படிதான் வாழ்க்கை. நம்ம வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்க வந்து வளர்த்துக்கிற முடியும் அப்படிங்கறத அந்த ஸ்டோரி. பிளஸ் இது ஸ்டோரி மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்ல என்ன வேணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அஃபிஷியலா நம்மளுடைய டாபிக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உங்க எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே உங்க எல்லாத்துக்குமே சொல்றத விட நம்ம எல்லாத்துக்குமே அன்றாட வாழ்க்கையில ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இதை தான் பார்க்க வரோம். அது என்ன சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் ப்ரெஷர் குக்கர். யாரெல்லாம் ப்ரெஷர் குக்கர் பார்த்திருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. ப்ரெஷர் குக்கர் யாருமே பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கீங்க. வெரி குட். ப்ரெஷர் குக்கர் பார்த்திருக்கீங்க. ஓகே. ப்ரெஷர் குக்கர் என்ன பண்ணும்? ப்ரெஷர் குக்கர் என்ன பண்ணும்? ஓகே. வீட்ல பார்த்திருக்கீங்க, கிச்சன்ல பார்த்திருக்கீங்களா? ஓகே. இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். இந்த ப்ரெஷர்னா அழுத்தம் அப்படின்னு தெரியும். ஒரு பலூன்ல நீங்க வந்து ஊதிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப தூரம் ஊத முடியுமா? ரொம்ப 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 பெருசா ஊத முடியுமா? ரொம்ப பெருசா. நம்ம இப்ப கிரிட்டிக்கல் திங்கிங்ல பார்த்தா அது மாதிரி லிமிடேஷன்ஸ் ஒண்ணு உண்டுல்ல. எஸ். உடைஞ்சிரும். எஸ். கண்டிப்பா உடைஞ்சிரும். ஏன்னா லிமிட் அதுக்கு அவ்வளவுதான். நம்ம நம்ம ஊதற ஊதற அப்படியே அந்த பூமி சைஸுக்கு பெருசா வரப்போது அந்த பலூன் இல்ல. லிமிடேஷன்ஸ் வருது பாத்தீங்களா? அப்ப லிமிடேஷன் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் நம்ம லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ண மாட்டோம். அப்படிதானே? இப்போ என்னுடைய பைக் வந்து 180 அப்படிங்கிற கிலோமீட்டர் அவ்வளவுதான் மேக்ஸிமம் ஸ்பீட்னா, நான் 400ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க முடியுமா? இல்ல அதான் நான் சொன்னாலும் யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. கரெக்டா? ஸோ லிமிடேஷன்ஸ் உண்டு. வெரி குட். ஸோ வெடிக்கும். ஏன் வெடிக்கி? ஏன்னா நம்ம சாதாரண டாபிக்ல ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு பார்ப்போம். பட் நமக்கு கிரிட்டிக்கல் திங்க்னு யோசிக்கணும். ஏன் வெடிக்கி? என்ன காரணம்? அங்க என்ன வித்தியாசமா இருக்கு? இப்படிலாம் நம்ம வந்து திங்க் திங்க் பண்ண போறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சில நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ல. நம்ம நம்ம டிடெக்டிவ் மாதிரி இருக்கோம். நம்ம யோசிக்க போறோம். நாம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏன்னா நானும் உங்க கூட சேர்ந்த ஒரு டிடெக்டிவா தான் நான் யோசிக்கேன். சரியா? நானும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண போறேன். கணிக்க போறேன். அதாவது நான் இதுல உங்களுக்கு அழுத்தம், பிரஷர், வெப்பநிலை, கன அளவு இதெல்லாம் நான் மாத்துவேன். உங்களுக்கு மாத்துவேன். அந்த கண்டெய்னருடைய மேலையும் கீழயும் அமுக்குறது, அப்புறம் உள்ள கேஸ் மாலிகுல் மாத்துறது, கீழ டெம்பரேச்சர் குடுக்குறது இதெல்லாம் நான் மாத்த போறேன். அப்ப கட்டுப்பாடுகளை அந்த கண்ட்ரோல்ஸ நான் மாத்துறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெடிக்ட் பண்ண போறோம். நடக்கிறத நம்ம 2வது பார்க்க போறோம். பட் பிரெடிக்ட் இத பண்ணா இது நடக்கும். அது அப்பதான் நம்ம மூளையே அப்படி நம்ம எழுப்பி விடுவோம். ஏய் நீ யோசிப்பா அப்படிங்கும். ஏன்னா அவர் யோசிப்பாரு. அவர்
அவர் மிகப்பெரிய டேலண்ட், மிகப்பெரிய திறமை இருக்கு. யாரு? நம்ம நம்ம எல்லாரோட மூளைக்கும். சரிங்களா? அதனால மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மட்டும் தான் மூளை இருக்கு. அவங்க மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே நீங்களும் கண்டுபிடிக்கலாம், நானும் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம யார் அது யூஸ் பண்றோம்? ப்ரெடிக்ட் பண்றீங்க. வெரி குட். அடுத்து அப்சர்வ் பண்றீங்க. உற்று நோக்குதீங்க. அப்ப நான் இங்க பண்ணும்போது துகளுடைய நான் இப்ப சொல்லதெல்லாம் அடுத்த நான் சிமுலேஷன் பண்ணும்போது நீங்க யோசிக்கணும். நான் திருப்பியும் சொல்ல மாட்டேன். நீங்க அப்ப யோசிக்கணும். சார் இதெல்லாம் சொன்னாங்க, நான் அதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு. சோ அப்சர்வ் பண்ணணும். உற்று நோக்கணும். துகள்களுடைய வேகம், அழுத்தம், அதாவது பிரஷர், அந்த இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நீங்க மேல அந்த பிரஷர் காஜ்மாங்கல்ல, அந்த மணி அந்த இது இருக்கு பாருங்க, முள்ளு மாதிரி இருக்குல்ல, அதான். அதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ண போறீங்க. ஓகே, ஓ பாருங்க, வாட்டர் மாலிகுல் இப்போ மாலிகுல்ஸ் இப்படி வருதா, ஓ அங்க அந்த முள்ளு இப்படி வருதா அப்படின்னு நீங்க கூர்ந்து கவனிக்க போறீங்க. அடுத்து அனலைஸ் பண்ண போறீங்க. நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சாதாரண ஸ்கூல்ல படிக்கும் போது அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அங்க ப்ரெடிக்ட் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் லேர்ன் பண்ணுவீங்க. ஓ சார் இது சொன்னாரா, ஓ இது அமுக்குனா ஓ வருமா, அவ்வளவுதான். பகுப்பாய மாட்டீங்க. கரெக்டா? பகுப்பாய்தல் எப்படின்னா, நீங்க பிஹெச்டி படிப்பீங்க. எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி. அங்கெல்லாம் அந்த பகுப்பாய்வு வேணும். அப்ப நீங்க இங்கே வளர்த்துக்கிட்டீங்க எவ்வளவு பிளஸ். அப்போ இந்த டேட்டாவை நீங்க பாக்குறத பகுப்பாய்வு பண்ண போறீங்க, அனலைஸ் பண்ண போறீங்க. அதாவது அழுத்தம் கொடுக்குறீங்க, வெப்பநிலை என்ன ஆகுது, வெப்பநிலை கொடுக்குறீங்க, அழுத்தம் என்ன ஆகுது, அதோட வரைபடம் போடுறீங்க, அந்த வரைபடத்தை ஒப்பிட்டு பாக்குறீங்க. ஓ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு. சரிங்களா? அடுத்து ஃபெயிலியர் அனாலிசிஸ், எல்லை நிலைகளை சோதித்தல். அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல சிமுலேஷன்ல ஒரு விஷயம் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அப்புறம். அப்ப அந்த லிமிட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கு? ஆனா அதை விட தாண்டி, அதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பால் யோசிச்சு பாருங்களேன். பாலை நீங்க ஹீட் பண்றீங்க, வைக்கிறீங்க, 10 நிமிஷத்துல பொங்கிரும். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இல்லப்பா நான் வந்து 1 மணி நேரமா பொங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரமா இல்ல, அது பொங்கினாலும் சரி நான் 1 மணி நேரம் கண்டிப்பா வச்சிரோம்னா, எஸ், பாலே இருக்காது அந்த பாத்திரத்துல. ஏன்னா எல்லாமே பொங்கி வழிஞ்சிரும். இன்னும் போக போக நீங்க ஹீட்டை கொடுக்கும்போது வத்திரும். ஒரு தடவை சுண்டி என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலே இருக்காது பாத்திரத்துல. அப்ப அது லிமிடேஷன்ஸ் நம்ம பாக்குறோம்ல. அப்ப அந்த எல்லை நிலைகளை பார்க்கணும். ஓகே இது 10 நிமிஷம் தான்ப்பா நம்ம ஹீட் பண்ண முடியும், அப்புறம் எடுத்து ஆற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் அதிகமா சூடாக்குனா என்ன ஆகும்? இதெல்லாம் நீங்க சோதிக்க போறீங்க. புரியுதா மாணவர்களே? அப்ப ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம நார்மல் கிளாஸ் இல்லாம இந்த மாதிரி கிளாஸுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே. இப்போ இப்போ நம்ம சிமுலேஷன் வரோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ பருப்பொருள், மேட்டர், எல்லாருக்கும் தெரியும். பருப்பொருள்னா என்ன? பருப்பொருள் மேட்டர்னா என்ன? வெரி குட். நிறை இடத்தை அடைத்துக் கொள்ளும். அப்படிதானே? எஸ், வெரி குட். ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் மாஸ். அதுக்கு மாஸ் இருக்கும். வெரி குட். அதோட 3 நிலைகளை வேற யாராவது சொல்ல முடியுமா? பருப்பொருளுடைய 3 நிலைகள். வெரி குட். திட, திரவ, வாயு. வெரி குட். சாலிட், லிக்விட், கேஸ். இதான நிலைகள். இதுல டவுட் இல்லையே? ஓகே. இப்ப இந்த நிலைகளை நான் வந்து என்ன பண்றேன்னா, அழுத்தம் கொடுக்க போறேன், அதாவது பிரஷர் கொடுக்க போறேன், வெப்பநிலை கொடுக்க போறேன், டெம்பரேச்சர் கொடுக்க போறேன். என்ன மாறுது, எவ்வாறு மாறுகின்றன என்பதை நாம் இந்த அனிமேஷன் மூலமா பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு மூடிய கொள்கலன் எடுக்கிறேன். அதாவது கண்டெய்னர், நம்ம வீட்ல உள்ள பாத்திரம் அதே மாதிரிதான். மூடிய கொள்கலன் எடுக்கிறேன். சைடுல பம்பு வச்சிருக்கேன். நம்ம சைக்கிளுக்கு ஏர் அடைப்பீங்க, அந்த ஏர் மாலிகுல அந்த பைப் பம்பு கடிக்கனாலும் அந்த பம்பு வந்து டயர் வந்து இதாகும், பல்ஜ் ஆகும். அப்படிதானே? அப்படியே தண்டி ஆகும். அப்புறம் நம்ம டயர் ஓட்ட முடியும், அந்த சைக்கிள் ஓட்ட முடியுது. பம்பு. வெப்ப மூட்டி, கீழே ஒரு ஆள் இருக்காரா, வெப்பம் மூடுறேன். அவரை தான் ஹீட்டையும் சரி கூலிங் நான் கொடுக்க போறேன். ஹீட் ஆர் கூல் பக்கெட்ஸ். இது போக நிறைய பேர் மேல பாக்குறீங்களா, ஒரு பச்சை கலர் ஆரோ மாதிரி காமிக்கீங்களா, அந்த இடத்துல ஒரு கை, ஒரு விரல், மேல் அழுத்தும் கை வைக்கிறேன். லிட் புஷர். ஏன்னா அவர் மூடியை நான் வைக்கிறேன். மூடி அப்படியே மேல வச்சு அப்படியே நான் வைக்க போறேன். அது என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா நான் காமிட்டேன். அதுக்கப்புறம் சைட்ல ஃபேஸ் டயக்ராம். இந்த ஃபேஸ் டயக்ராம் அப்படின்றது கட்ட வரைபடம். அதாவது நம்ம அழுத்தம் கொடுக்கும் போதோ இல்ல டெம்பரேச்சர் கொடுக்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கறது பாக்குறது தான். சரிங்களா? இது நம்ம ரீசெட் எல்லாத்தையும் பண்ணியாச்சா? ஓகே, சூப்பர். சரி மாணவர்களே, இப்போ நான் என்ன பண்றேன்னா பம்பு அழுத்த போறேன். சரிங்களா? பம்பு அழுத்ததுக்கு நீங்களே பாருங்க. நான் அழுத்தம் போது என்ன நடக்கு உற்று நோக்குங்க, அப்சர்வ் பண்ணுங்க. சைடுல கட்ட வரைபடத்துலயும் ஒரு ஒரு ரெட் டட் போகும் பாருங்க. ஏன்? ஏன்னா
நான் கேஸ் மாலிகுல கொடுக்க கொடுக்க உள்ள கண்டெய்னர்ல கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். ஏன்னா கேஸ் மாலிகுல்ஸ் நான் கொஞ்சம் கொடுக்கணும்ல. அடுத்தானே இந்த பாருங்க கொடுக்குறேன். அதனால அந்த வரைபடத்துல உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா பண்ணீங்கன்னா அப்படியே கொஞ்சம் போவார். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க கூட்டிகிட்டே இருக்காப்பாங்க. ஏன்னா அழுத்தம் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஜீரோல தான் இருந்தாரு. நீங்க எல்லாரும் விட்டு நோக்கி இருப்பீங்க, அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. பட் இப்போ பாருங்க ப்ரெஷர் கூடுது குறையுது கூடுது குறையுது. ஏன்னா நான் வந்து கேஸ் மாலிகுல் கொடுத்தேன். அப்போ அது வந்து என்ன ஆகுது உங்களுக்கு வந்து அழுத்தம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகேவா? ரைட். இப்போ நான் பம்பை அழுத்துறேன். கூடுதல் மூலக்கூறுகளை மாலிகுல்ஸ உள்ள அனுப்புறேன். உள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் அழுத்தம் அதிகரிக்கும். பாத்தீங்களா? கிளியரா? உள்ள ஏற்கனவே துகள்கள் இருந்து அந்த துகள்ல நான் கொடுத்த உடனே அதே மாதிரி இல்ல பாருங்க. இப்போ அழுத்தம் வேற வேற மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ துகள்கள் அதிகரிக்கும் போது, அதாவது இந்த பார்ட்டிகல்ஸ் அதிகரிக்கும் போது கொள்கலனின் சுவர்களில் மோதும் மோதலின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதனால்தான் நீங்க மேல பார்க்கக்கூடிய பிரஷர் காஜ் அழுத்தமானி உயர்கிறது. நீங்க வந்து ஏன் சார் கூடுது குறையுது அப்படின்னு வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஏன் சார் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 பேர் இருந்தாங்க. அடுத்து 10 பேர் இருந்தா கூட தானே சார் செய்யணும். ஏன் சார் குறையுதுன்னு நீங்க நினைக்கலாம். எஸ், அதுக்கான பகுப்பாய்வு அது மேபி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா நான் நான் ஒரு டீச்சர் நான் அந்த பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லணும்ல. ஏன் கூடுது குறையுதுன்னா இந்த கொள்கனுடைய சுவர்கள் இருக்குல்ல, வால் இருக்குல்ல, இந்த வால்கள்ல மோதக்கூடியதை தான் நம்ம அழுத்தமா எடுக்கிறோம். அப்போ அந்த டைம்ல எத்தனை பேர் 10 பேர் மோதுறாங்களா, அப்ப அந்த அழுத்தமா இருக்கு. 20 பேர் மோதுறாங்களா அந்த அழுத்தம் இருக்கும். அந்த மாதிரி. இப்ப புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? ஓகேவா? சோ அதனாலதான் அழுத்தமானி கூடுது குறையுது. பிரஷர் காஜ் இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? இப்ப பாருங்க இதை இன்னும் கொஞ்சம் கூட்டலாம். அதை என்ன நான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க மூலக்கூறுகள் எண்ணிக்கையினால அது கூடுதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்போதைக்கு மேக்ஸிமம் பாருங்க 7.8.2 வரைக்கும் போயிட்டு போயிட்டு வரும் பாருங்க. முன்னாடி பின்னாடி கீழே 1.5 மேல 8.2 அந்த அளவுக்கு போகுது பாருங்க. 8.1 இப்ப பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட்டுறேன். என்ன நடக்கு நீங்களே பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. எஸ், பாக்குறீங்களா? என்ன பாருங்க என்ன நடந்துச்சு. 22 23 அதுக்கு போயிட்டு 24 போயிட்டு 26 29 பாருங்க 32 அப்படியே நம்பர் மாதிரி இங்கிலீஷ் பாக்குற அழகா இருக்கா. ஏன்னா இப்போ நீங்க இந்த இடத்துல கத்துக்கிட்டது விஷயம், இந்த மூலக்கூறுகள் அந்த சோத்துல மோதி அழுத்தத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுதான் வீட்லயும் நடக்கும். நம்ம நம்ம வந்து இந்த சிமுலேஷன் ஏதோ லேப்ல நடக்கும், இல்ல ஏதோ ஒரு வேற நாட்டுல நடக்கலாம் இல்ல, நம்ம வீட்லயும் பாத்திரத்தை நடக்கும். பட் நம்ம கேஸ் மாலிகுல நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான். பட் அது பார்க்க முடியாட்டாலும் அது என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அனிமேஷன்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? திங்க் பண்றீங்களே? திங்க் பண்றீங்களே? சூப்பர். அப்ப கொள்கனுடைய சுவர்கள்ல அந்த கண்டெய்னரோட சுவர்ல மோத மோத அழுத்தம் அதிகரித்ததை நீங்க அப்சர்வ் பண்ணீங்க. நான் சொல்லல, நான் சொன்னது நீங்க நம்ப வேண்டாம், நீங்களே பாத்தீங்க. எஸ், இதுதானே லாஸ்ட் கிளாஸ் கிரிட்டிக்கல் திங்கிங்ல சொன்னேன். யாரும் சொன்னா நம்பிடாதீங்க, ஒரு டீச்சரே சொன்னாலும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அப்படிதான். ஏன்னா இன்னொன்னு இந்த லிமிடேஷன்ஸ் நான் டீச்சருக்கும் சொல்லுவேன். டீச்சர் வந்து ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்களும் மனுஷன் தான். எல்லா டேட்டாவும் இது வரைக்கும் படிச்ச அத்தனை புக்கோட ஒவ்வொரு லைனையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு உதவும். பட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஆகி ஒரு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் சொல்ல போல எக்ஸ் கியூப்னு சொல்லுவாங்க. 3 சொல்லுக்கு போல 8 சொல்லிப்பாங்க. அது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணலாம் தெரியாம பண்ணலாம் மேபி. பட் லிமிடேஷன்ஸ் உண்டு அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? லிமிடேஷன்ஸ் உண்டு. நம்மளுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு, டீச்சருக்கு லிமிடேஷன் உண்டு, மிஷின்ஸ்க்கு லிமிடேஷன்ஸ் உண்டு. எல்லாத்துக்கும் நீங்க இந்த லிமிடேஷன்ஸ் நம்ம கிட்டீங்களா அந்த பாயிண்ட நீங்க அப்சர்வ் பண்ணிடுறீங்க. வெரி குட். புரியுதா? அப்புறம் ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஓகே, ஏன் உயருது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. அப்புறம் பாக்குறீங்க ஓகே இதனாலதான் அது இது ஆணுச்சு இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா திங்கிங் பண்றீங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்? வெரி குட். இப்ப பாருங்க. இப்ப அடுத்த உங்களுக்கு உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காண்டி இன்னொன்னு பண்ண போறேன். கீழே வாளி இருக்கா, இந்த வாளில் உள்ள வெப்பத்தை அதிகரிக்கிறேன். அதாவது ஹீட் ஸ்லைடர் அந்த இருக்கிற ஹீட் ஸ்லைடர் நீங்களே பாருங்க என்ன நடக்குன்னு பார்த்து சொல்லலாமா. இதுல
பாக்குறதுக்கு இன்னொன்னு பண்ணலாம். என்னன்னா, கொஞ்சம் நான் மாலிகுல்ஸ கம்மி பண்ணிக்கிறேன். அதிகமா பண்ணாலும் அதேதான். சின்னதா பண்ணாலும் அதேதான். பட் நான் கம்மியா வச்சுக்கிட்டு ஹீட் பண்ணும்போது, அந்த மாலிகுலோட மூவ்மெண்ட்ட நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கும். சரிங்களா? அதனால நான் இப்படி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மட்டும் குடுக்குறேனே. இது இருக்கட்டுமா? இது இருக்கட்டும். இப்ப நான் ஹீட் குடுக்குறேன். நீங்களே பாருங்க. ஏன்னா, போன கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அதிகமா இருக்காரு. அதனால அவரோட மூவ்மெண்ட் உங்களுக்கு சரியா தெரியாம வந்திருக்கலாம். ஆனா நம்ம கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் அது. ஹீட்ட குடுத்தா மூலக்கூறுலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா இயங்குவாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க. நான் சொல்ல வேண்டாம். நீங்களே பாருங்க. பிரஷர் காய்ச்ச பாருங்க. போன தடவ மூலக்கூறுகளோட எண்ணிக்கையே அதிகரிச்சீங்க. கூடுனுச்சு. இப்ப ஹீட்டா கூட்டுனீங்க. எங்க பாருங்க 68, 69 எங்க போகுது பாருங்க. வெரி குட். அப்ப நீங்க கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஹீட்ட இது இந்த இடத்துல ஊற்று நோக்குதல் அப்சர்வ் பண்றீங்க. ஹீட்ட உயர்த்துறேன். வெப்பநிலை கெல்வின் தான் அதோட எஸ்ஐ யூனிட். வெப்பநிலை உயருகிறது. துகள்கள் வேகமாக நகரத் தொடங்கின்றன. சூப்பர். ஓகே. சோ அவை கொள்கலனுடைய அந்த கண்டெய்னரோட சுவர்ல மோதுவதால் அழுத்தம் அதிகரிக்குது. அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். வெப்பத்தை குறைத்தால் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அப்புறம் என்கிட்ட ஆன்சர் சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெப்பத்தை குறைத்தால் அதாவது நான் கூலிங் பண்றேன். வாயு மூலக்கூறுகள் மீண்டும் திரவமாக மாறுவதை உங்களால் பார்க்க முடிகிறதா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க. நான் கூலிங் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணுங்க. ப்ரெடிக்ட் பண்ணுங்க. நான் கூலிங் பண்ணா இப்போ என்னன்னா இப்ப இது ஒரு கேஸ் மாலிகூல்ஸ். ஏன்னா இந்த கேஸ் மாலிகூல்ஸ் நீங்க எங்க பார்க்கலாம்? இதுல கிராஃபையும் பாருங்க. இந்த இடத்துல இருக்காரு. கேஸ் ஏன்னா ரொம்ப வெப்பத்தை கொடுத்து நான் ரொம்ப டெம்பரேச்சர் கொடுத்தனால அங்க போயிட்டார். நான் திருப்பி இத எந்த ஒரு வாயும் நீங்க நீங்க இட்லி கொப்பரையில பார்த்திருக்கலாம். அப்படிதானே? மூடி வச்சிருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல வாட்டர் டிராப்லெட் வரும். ஏன்னா அந்த வாயுவை தான் நீங்க கூலாக்கி திரவமாக்கிறீங்க. அப்ப நான் கேட்ட கொஸ்டின் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின் வெப்பத்தை குறைத்தால் கூலிங் வாயு மூலக்கூறுகள் மீண்டும் திரவமாக மாறுவதை உங்களால் பார்க்க முடிகிறதா அப்படின்னு கேக்குறேன். நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் கூலிங் பண்றேன். நீங்களே பாருங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். கூலிங் பண்றேன். ஏன்னா நம்ம நிறைய வெப்பம் கொடுத்தனால அப்படி போயிருக்கு. அழுத்தமானி எல்லாரும் வாட்ச் பண்றீங்களா? எஸ், வெரி குட். குறையுது பாருங்க. அப்புறம் இந்த பேஸ் டயக்ராம் கட்ட டயக்ராம்லயும் பாருங்க. அந்த ரெட் டாட் பின்னாடி வரும் பாருங்க. வருதா? வருதா? இப்ப லிக்விட் ஸ்டேட்ல இருக்காரு. எஸ், இப்ப லிக்விடா மாறிட்டார். இங்க லிக்விடா மாறினா உடனே நீங்க வாட்டர் பார்க்க முடியாது. நம்ம மூலக்கூறுகள் அமைப்புல தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் அதை நம்ம எப்படி படிக்கலாம்? பக்கத்துல டயக்ராம் பாருங்க. எங்கேயோ இருந்தவர் கேஸை தாண்டி இருந்தவர். ஏன்னா கேஸா ஆயிட்டாரு. அப்படிதானே? சோ இப்ப நீங்க கூலிங் பண்ணாலும் லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டார். அதை பார்க்க முடிகிறது. வெரி குட். பார்க்க முடிகிறதா? அழுத்தம் குறைஞ்சிச்சா? ஏன்னா நான் கூலிங் பண்ணனால அழுத்தம் குறைஞ்சுதா? ஏன்னா சோர்ல மோதக்கூடிய துகள்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. அதே துகள் தான். ஆனா கம்மியாயிடுச்சு. ஏன்? யோசிங்க. போன தடவை நான் 100 மாலிகுல் வச்சிருந்தேன். மோதிருச்சு. அழுத்தம் அதிகரிச்சு. பட் இப்ப அழுத்தம் அதே மாலிகுல் தான். நான் மாலிகுல் வெளியில எடுக்கவே இல்லை. அந்த கண்டெய்னரை நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஓபன் பண்ணவே இல்லை. பட் இப்ப ஏன் குறைஞ்சது? இப்ப ஏன் குறைஞ்சது? எஸ். அதோடைய சுவர்கள மோதக்கூடிய மோதல்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டதுதான் காரணம். வெரி குட். சூப்பர். கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினா நீங்களே கேக்குறீங்களா? ஏன் குறையுது? ஏன் கூடுதுன்னு சொல்லிட்டு. வெரி குட். இப்போ அடுத்து. இப்போ நான் இந்த ஸ்கிரீன்ல இந்த கைய விரலுக்கு வர நிறைய பேர் ஆர்வப்பட்டிருப்பீங்க. என்ன இந்த விரல சார் உண்மையை சொல்லலையே, மத்தது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். நான் இப்ப கைய பயன்படுத்த போறேன். கொள்கனுடைய மூடியில தான் அவர் வச்சிருக்காரு. அப்படிதானே? இப்ப பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் கேஸ் மாலிகூல்ஸ் இப்ப இதை பார்க்கறது கொஞ்சம் கேஸ் மாலிகூல்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதனா ஃபர்ஸ்ட் இருந்து கொண்டு வந்துடும் என்ன. அவனா உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும். அதுதான் கொஞ்சம் எடுத்துக்கணும். எஸ், போதும். இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த மூடிய அழுத்த போறேன். அந்த ஒரு விரலால அழுத்த போறேன். கீழே தள்ள போகிறேன். அப்ப கீழே தள்ள போறேங்கிறது ஜெனரல். நம்ம சொல்லலாம் கீழே தள்ள போறோம். ஆனா நம்ம சயின்டிபிக் ரீதியா நம்ம என்ன சொல்லலாம்னா கன அளவை குறைக்க போகிறேன்.
ஏன்னா வால்யூம், அந்த வால்யூம் நம்ம மேக்ஸிமம் படிச்சிருக்கோம், சயின்ஸும் படிச்சிருக்கோம். அப்ப நீங்க வந்து அந்த கன அளவு இப்போ இருக்கிற கன அளவு மாதிரி நான் உள்ள அமுக்குற மாதிரி அதே கன அளவு கிடையாது. ஏன்னா கம்மியாயிரும். அப்ப கன அளவு குறையுதும் போது யோசிச்சு பாருங்க. இந்த பாருங்க, கன அளவு குறைக்கிறேன். துகள்களுடைய மோதலை அப்சர்வ் பண்ணுங்க எல்லாரும். துகள்களுடைய மோதலை அப்சர்வ் பண்ணுங்க. அதாவது பிரஷர் காய்ச்ச பாருங்க, அதே மாலிகுல் தான். பட் ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தது, இப்ப கொஞ்சம் கூடி இருக்காரு பாருங்க. அப்படிதானே? ரைட். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறேன், கூடுதல் பாருங்க. மோதல் இன்னைக்கு அதிகமாகுது பாருங்க. 30 போயிட்டு, எஸ். இன்னும் கொஞ்சம் கீழே வரேன், 34, 30, 42, எஸ். சூப்பர். இந்த எண்கள் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் தரும். ஏன்னா நான் வெறுமனையா எப்பா இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்பா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்பான்னு சொன்னா நீங்க நீங்க நம்பலாம். ஆனா உங்க இமேஜின் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் இந்த நம்பரை பார்த்தோன்னா உங்களுக்கு புரியுது. ஆமா, சார் அந்த மூடியை கீழே கொண்டு வர அழுத்தம் அதிகரிக்கிறத நானே பார்த்தனே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா? வெரி குட். அதே மாதிரி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது பாக்குறீங்க. 58K, 60, நிறைய பேர் வாட்ச் பண்ணிருக்கீங்க. வெரி குட். 57K, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. வெரி குட். அப்ப கன அளவு குறையும் போது துகள்களுடைய மோதல் அதிகரிக்கி. ஏன் அதிகரிக்கி? ஏன்னா குறைந்த இடம் தான் இருக்கு. அடுத்தானே? ஒரு கிளாஸ் ரூம்ல 32 பேரு. திடீர்னு உங்க இப்ப நீங்க 9th A, 9th F வரைக்கும் செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே 9th A ல உட்காருப்பா அப்படின்ட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா மோதுவீங்க. அந்த இதுல போய் நிப்பீங்க. நீங்க நம்ம பாக்குறோம் நிறைய பேரு தங்களுடைய டைமும் துட்டையும் வேஸ்ட் பண்ணி தேட்டர்ல போய் நிக்கிறத பார்க்கும். அந்த படம் வந்து 10 நாள் அங்கதான் இருக்க போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே பார்க்கணும் அப்படின்னு. அப்ப அந்த தேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் போய் அந்த சோத்துல போய் மோதுறது, அங்க நிக்கிறது, இங்க நிக்கிறதுன்னு இருக்காங்களே, இது எதுக்கு? சோ அப்ப அந்த இடம் கம்மியா இருக்கும் போது மோதல்கள் அதிகமா இருக்கு. துகள்கள் அதிகமா இருக்கும் போது இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படின்னா சோ மோதல்கள் அதிகமா இருக்குது. இதனால அழுத்தம் அதிகரிக்க பாக்குறீங்க. ஏன்னா குறைந்த இடம் தான் இருக்கு. சோ குறைந்த இடத்தில் அழுத்தம் என்ன ஆகுது? அப்சர்வ் பண்ணுங்க. குறைந்த இடத்துல அழுத்தம் என்ன ஆகுது? வெரி குட். அதாவது இடத்தை நான் சுருக்கும் போது துகள்கள் வேகமாக ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன. அவங்க மட்டும் மோதல, ஒன்றோடு ஒன்று அந்த செவுத்துலயும் மோதுறாங்க, அந்த வால்லயும் மோதுறாங்க. பாக்குறீங்களே? அப்ப அழுத்தம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டே இருக்கு பாருங்க. 123 போயிட்டு, ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணிப்பீங்க. டெம்பரேச்சர் பாருங்க, 96K கிட்ட போயிட்டு. சரி. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இழுக்கிறேன். இதுக்கு என்ன நடக்கும் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. பாத்துட்டு இருக்கீங்க. எஸ், பாருங்க. சூப்பர். ஒரு டைம் மேல அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த அழுத்தத்தை தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளவுதான். அந்த மூடியே பறந்துட்டு எல்லா மாலிகுல்ஸும் வெளியில போயிட்டா இருப்பாங்க. இப்போ பாருங்க, அவ்வளவுதான். ஒத்துமே இல்லை. சரி, இததான் நான் சொன்னேன். நீங்க அழுத்தத்தை இது பண்ணும் போது நம்ம இதுல நிறைய இடத்துல பார்த்திருப்போம். பலூன் ஊதுறது, சைக்கிள் டயர் வெடிக்கிறது. ஏன்னா அழுத்தம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இடம் பற்றாது. அதுதான் நீங்களும் பார்த்தீங்க. இடம் பார்த்தாங்கன்னா உடனே வெடிச்சிருது. வெரி குட். சரி. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது நீங்க சைட்ல அந்த ஃபேஸர் டயக்ராமும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஏன்னா உற்று நோக்கணும் அதெல்லாம். வெரி குட். அப்போ அந்த ஃபேஸர் டயக்ராம்ல நம்ம வந்து ரெட் டாட் பார்த்தோம். அது வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷர், வெப்பநிலை, அழுத்தத்தை குறித்ததை பார்த்தோம். ப்ரெஷர் குக்கர் கனெக்ஷன், இதுக்கும் ப்ரெஷர் குக்கருக்கும் என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்கு? நம்ம வீட்டில் உள்ள ப்ரெஷர் குக்கர்ல மூடி நிலையாக மூடப்பட்டிருக்கும். அதாவது மேல நம்ம வீட்ல நீங்க அம்மா பண்ற பார்த்திருப்பீங்க. டப்புலாம் இதை ஓபன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணி கையிலலாம் வந்திருக்கு நிறைய பேருக்கு. உடனே ஆரம்பத்துல அதெல்லாம், ஏன்னா அந்த கேஸ் சிலிண்டர்லாம் வந்த புதுசுல தெரியாது அது. ப்ரெஷர் குக்கர்லாம் வந்த புதுசுல. சரியா? ஓகே. சோ நம்ம வீட்ல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ப்ரெஷர் குக்கரை மூடி அப்படியே ஒரு நிலையா வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருப்பாங்கனால கன அளவு கான்ஸ்டன்டா இருக்கும். வி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். எஸ். நாம வெப்பத்தை உயர்த்தும் போது அழுத்தம் உயர்ந்து நீர் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலான வெப்பநிலையிலும் திரவமாக இருக்கிறது. அடுத்தன, ஏன்னா கன அளவு அங்க மாத்த முடியாது. இந்த மாதிரி மூடி அப்படியே அங்க பறந்துலாம் போகாது. ஏன்னா நம்ம மாட்டிட்டோம். நான் வெப்பத்தை உயர்த்துறேன், அழுத்தம் உயரும். அதை நீங்களே பாட்டீங்க. 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலான வெப்பநிலையிலும் திரவமாகவே இருக்கும். அதை இந்த வரைபடத்தில் நாம பார்க்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்கிறேன். சரிங்களா? சோ நம்ம தொடர்ந்து வெப்பநிலையை உயர்த்திக் கொண்டே இருந்தால் மூடியையும் கீழே தள்ளி அழுத்தத்தை
மிக அதிகமாக்கினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம தொடர்ந்து வெப்பத்தை உயர்த்திக்கொண்டே இருந்து மூடியும் கீழே தள்ளினா நம்ம பார்த்தோம், இப்ப பார்த்ததுதான் என்னது, கொள்கலன் தாங்கக்கூடிய அந்த எல்லையே தாண்டும் போது, அந்த லிமிட்டை தாண்டும் போது அதன் மூடி வெடித்து தூக்கி எறியப்படுகிறது. இதுவே பாதுகாப்பு வால்வு, அதாவது சேஃப்டி வால் இல்லாத குக்கரில் நடக்கும் ஆபத்தாம். ப்ரெஷர் குக்கர்ல சேஃப்டி வால்வ்னு இருக்கும், பட் அது இல்லாத இடத்துல இதான் நடக்க ஆபத்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதுல நீங்க நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, இதே மாதிரி நீங்க இதுல வந்து ஆர்கான், ஆக்சிஜன் இந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? நியான், ஆர்கான், வாட்டர் ஆகியவற்றை மாற்றி மாற்றி பார்க்கும்போது நீர் மூலக்கூறுடைய வடிவம், ஈர்ப்பு விசை மற்ற வாயுக்கள் வந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படிங்கிறத நீங்க யோசிங்க. லிமிடேஷன்ஸ் யோசிக்க போறீங்க. அழுத்தத்தை அதிகமாக்கும் அதே நேரத்தில் வெப்பநிலையும் அதிகமாக்கினால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு அப்பால் பருப்பொருள் எந்த நிலையை அடையும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா இங்க தான் நம்ம பார்க்கணும்ல, கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா அந்த சைடில் எழுதிருக்கோம்னா அதுக்கு மேல போனா என்ன நடக்கும்? அழுத்தத்தை அதிகமாக்கும் போதும் சரி, அதே நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக்கும் போது. ஓகேவா? இதுதான் ப்ரெஷர் குக்ல நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, வெரி குட், சூப்பர். இப்போ ஒரு 4 MCQ இதுக்கு சம்பந்தப்பட்டதை பார்த்துட்டு போலாம். ஸ்கிரீன் தெரியுதா? இது வந்து நான் இந்த சொல்லக்கூடியதுலாம் டைரக்டா ஒன் வேர்டு மாதிரிலாம் கிடையாது. எங்க இப்ப நான் நடத்தினதுல இருந்து ஒன் வேர்டு அப்படிலாம் கிடையாது. இது வந்து திங்கிங் பண்றது. இதுல தெரியலாம், தெரியாம இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why does the sealed pressure cooker cook food 4 times faster than the open vessel? இது நம்ம வீட்ல நம்ம அம்மா வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, பட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படிதானே? ஓப்பன் வெசல் அப்படின்னா திறந்த பாத்திரம், மூடிய பிரஷர் குக்கர் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? இப்ப மூடிய பிரஷர் குக்கர் திறந்த பாத்திரத்தை விட 4 மடங்கு சீக்கிரம் சமைப்போம். நிறைய பேர் வீட்ல திறந்த பாத்திரம் தான் வச்சுப்போம், ஒரு பானையோ இல்ல இதோ வச்சிருப்போம். ஆனா பிரஷர் குக்கர்ல பண்ணவங்க கொஞ்சம் சீக்கிரமா, இது சிட்டி சைட்லாம் வேலைக்கு போறவங்க டக்குன்னு பிரஷர் குக்கர் வைப்பாங்க. 2 3 விசில் வரும், உடனே அந்த சோறு வேந்து பார்த்து எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த டைம் சேவ். பட் ஏன் அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், ஏன் அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து கொஞ்சம் ஸ்பீடா சோறு வந்து வெந்துருது, திறந்த பாத்திரத்தில் இல்லை? அப்ப இங்க ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இட் கிரியேட்ஸ் மேஜிக் வேக்யூம் செட், trapped system, skyrods pressure, forcing water to boil at a high temperature like the metal of the cooker is automatically twice as hot இப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன் ஏவும் கிடையாது, சியும் கிடையாது, மேஜிக்லாம் கிடையாது. அப்புறம் அந்த குக்கரோட மெட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்கலா ஹீட்டை பண்ணலாம் கிடையாது. சரியா? நம்ம இங்க என்ன பண்றோம்னா ப்ரெஷர் குக்கர்ல அந்த நீராவிய வெளியில போக விடல, நம்ம ஓப்பன்ல நீராவிய வெளியில போக விடுறோம். அப்ப நீராவி அழுத்தத்தை கூட்டுவதால், அப்ப நீராவி உள்ள இருக்குமோ அவர் அழுத்தத்தை கூட்டுவார்ல, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களான அழுத்தத்தை கூட்டுவார்ல. அதனால 100 டிகிரி தண்ணீர் வந்து 100 டிகிரி மேல் 120 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது. அதனால அந்த சோறு வந்து சீக்கிரமா வெந்துருது. சரிங்களா? புரியுதா? சோ அதனாலதான் ஆப்ஷன் பி நம்ம இதுக்கு வந்து சொல்லுவோம். பாத்தீங்களா? அதிக அழுத்தம் தண்ணீரின் கொதிநிலையை உயர்த்துகிறது. 100 டிகிரி செல்சியஸ்க்கு பதிலாக 120 டிகிரி செல்சியஸ் தண்ணீர் கொதிப்பா சாப்பாடு சீக்கிரம் வேகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஹை ப்ரெஷர் forces the boiling point of water to rise. Hotter water means food cooks exponentially faster. இது புரிஞ்சது. ரெண்டாவது, இது நல்ல ஒரு கொஸ்டின். On the top of the Mount Everest, air pressure is very low. What happens if you try to boil water to make tea there? எவரெஸ்ட் சிகரத்துடைய, எவரெஸ்ட் எல்லா சிகரம் மலை அதெல்லாம் பாத்தீங்கன்னா காற்று அழுத்தம் மிக குறைவு. நம்ம பார்த்துருக்கோம்ல. அங்க டீ போட தண்ணீரை கொதிக்க வைத்த என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. என்ன ஆகும்? 3 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ரீட் பண்ணி பாருங்க. வாட்டர் வந்து 150 டிகிரி செல்சியஸ் பாயில் ஆகுமா, கொதிக்குமா? வாட்டர் வந்து நீராவியாக மாறாதா? வாட்டர் வந்து லோயர் டெம்பரேச்சர்ல, அதாவது 70 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆயிருமா? மேக்கிங் லுக் வார்ம் டீ. தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸ் குறைவாக, அதாவது 70 டிகிரி செல்சியஸ் கொதித்துடும். சி டீ வந்து சூடாக இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ப்ரெடிக்ட், ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட்.
ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்களா? என்ன வரும்? எஸ். ஸோ 2 3 பேர் கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. 2 3 பேர் இப்போ ஆப்ஷன் மாத்தி மாத்தி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். மவுண்ட் எவரெஸ்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 70 டிகிரி செல்சியஸ் தண்ணி கொதித்துடும். ஆனா டீ வந்து சூடாக இருக்காது. சரிங்களா? பாத்தீங்களா? லோயர் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் மாலிகூல்ஸ் டு எஸ்கேப் லோயர் இன் த பாயிலிங் பாயிண்ட். ஃபுட் வாண்ட் டு குக் ப்ராப்பர்லி. அழுத்தம் குறையும் போது, ஏன்னா அங்க அழுத்தம் குறையுது, தண்ணியோட கொதிநிலை குறையுது. 70 டிகிரி செல்சியஸ் தண்ணி கொதித்து ஆவியாவதால் சாப்பாடு வேகாது. ரொம்ப மலை பிரதேசத்துல பொங்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அங்க சாப்பாடு சீக்கிரமா வேகாது. ஓகேவா? ஸோ அதனால மூடிய மெத்தட் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இஃப் யூ புஷ் டவுன் த பிளங்கர் ஆஃப் a sealed syringe filled with air, what happens to the air inside? காற்று நிரப்பப்பட்ட ஒரு சிரஞ்சின் துளையை மூடிக்கொண்டு அதன் பிஸ்டனை பலமாக அமைக்கினா உள்ள இருக்கும் காற்றுக்கு என்ன ஆகும்? இது நம்ம வந்து கிளாஸ்ல 6th நான் ஒரு இத மாதிரி சிரஞ்சை வச்சு நான் பண்ணி காமிச்சேன். அப்படியே ஞாபகம் இருக்கா? கல்லு போட்டு தண்ணி ஊத்தி காமிச்சேன். சிரஞ்சு வச்சு 3 சிரஞ்சு வச்சு காமிச்சேன். அதை தான் கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும்? ஸோ இந்த மாதிரிலாம் பிஸ்டனை பலமாக அமைக்கினா உள்ள இருக்கும் காற்றுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வால்யூம் டிகிரிசஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி அதோடைய அந்த ஓப்பனிங் இதை வந்து அடைச்சிட்டு இது பண்ணுவாங்க. காற்று நிரப்பப்பட்ட ஒரு சிரஞ்சரோட துளையை மூடிக்கொண்டு அந்த பிஸ்டனை பலமாக அமைக்கிறான். உள்ள இருக்க காற்றுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆகும். சரியா? கம்ப்ரஸிங் கேஸ் மாலிகூல்ஸ் இன்டு எ ஸ்மாலர் ஸ்பேஸ், லோ வால்யூம், காசிங் ஹெவி கொலிஷன் வித் ஸ்பைக் ப்ரெஷர் அண்ட் ஹீட். வாயு அமுக்கும் போது மூலக்கூறுகளின் மோதல் அதிகமாகி அழுத்தம் மற்றும் வெப்பம் இரண்டுமே கூடுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் ஜாப் ஆஃப் த வெயிட் விசில் ஆன் டாப் ஆஃப் த ப்ரெஷர் குக்கர்? நல்ல கொஸ்டின். நம்ம வீட்ல ப்ரெஷர் குக்கர் இருக்கு, இங்க மேல விசில் இருக்கும். அதோட முக்கிய வேலை என்ன? இந்த 3 ஆப்ஷன் ரீட் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. அந்த விசிலோடைய முக்கிய வேலை என்ன? விசில் அடிக்கனால என்ன? டு மேக் நாய்ஸ் அண்ட் அலர்ட் த நெய்பர்ஸ். சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களே அழைப்பதான். ஏற்கனவே நம்ம வந்து ஸ்பீக்கர்லாம் ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு வச்சு எல்லா நெய்பரையும் எல்லாரையும் காது வம்பா போக வச்சிருக்கோம். இல்ல இந்த குக்கர்னால ஏதாவது பண்ண போறோமா? இல்ல, கண்டிப்பா அது இல்ல. ஆப்ஷன் சி பாருங்க. டு பம்ப் எக்ஸ்ட்ரா ஏர் இன்சைட். உள்ளே கூடுதல் காற்றை அனுப்புவது. வெளியில இருந்து உள்ள அனுப்புமா அப்படின்னா இல்ல. அப்படிதானே? வேணா உள்ள இருந்து வெளியில போவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா கூட நம்ம கொஞ்சம் டவுட் பண்ணலாம், ஓ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்ல. ஆப்ஷன் பி பாருங்க. டு ஆக்ட் as a சேஃப்டி வால். எஸ். ரிலீஸ் எக்ஸஸ் பிரஷர் so the cooker does not explode. அப்ப உள்ள அது அழுத்தம் அதிகரிக்கும். அப்படிதானே? அந்த சேஃப்டி வால் என்ன பண்ணுனா அந்த எக்ஸஸ் பிரஷரை ரிலீஸ் பண்ணிவிடும். அதிகப்படியான அழுத்தத்தை வெளியேற்றி குக்கர் வெடிக்காமல் தடுக்கும் பாதுகாப்பு வால்வு. ஸ்டூடண்ட்ஸ், இதுதான். அழுத்தம் எல்லையை தாண்டினால் விசில் மேலே எழும்பி எக்ஸ்ட்ரா நீராவே வெளியேற்றி குக்கர் வெடிக்காம பாதுகாக்கிறது. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த மட்டும் யாராவது வீட்டுல கேட்டாங்கன்னா ஏன் குக்கர் விசில் இருக்குன்னா இதை சொல்லுங்க, நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லுங்க. உள்ள வந்து ப்ரெஷர் அதிகமா தாண்டிடக்கூடாது. அப்ப எல்லையை தாண்டினா உடனே விசில் மேல போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நீராவியை வெளியேற்றும். ஏன்னா அழுத்தம் அதிகம் தான் வெடிச்சிடும். அடுத்தன சோ குக்கர் வெடிக்காம பாதுகாக்கிறது எக்ஸ்ட்ரா நீராவியை வெளியேற்றி. சூப்பர் குட்ஸ். இப்போ நம்ம வந்து இது வந்து சர்க்கியூட்டுக்கு, இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம வந்து டாபிக்கை பார்த்துட்டு இங்க வரோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம வீட்டில் ப்ரெஷர் குக்கரை பத்தி இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? ஓகே, ஓ ப்ரெஷர் குக்கர்ல இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ எகெயின் என்னுடைய ஸ்க்ரீனை நான் வந்து ஓப்பன் பண்றேன். இதுல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான, அது இல்லாம நம்மளால வாழ முடியாத ஒரு இதுதான் பார்க்க போறோம். அதுதான் மின்சாரம். மின்சாரத்துக்கு தேவை சர்க்கியூட்ஸ். அதை பத்தி பார்க்க போறோம். இதுவும் நம்ம வீட்டில் இருக்குல்ல.
பட் சர்க்கியூட் உடனே நான் வந்து நம்ம புக்கில் உள்ள மாதிரி நான் தர மாட்டேன். இதுலயும் நம்ம ப்ரெடிக்ட், அப்சர்வேஷன், எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேவா? இப்போ வீட்டில் இந்த இடத்துல நம்ம வந்து மின்சாரம் ஆர் மின்னோட்டம், கரண்ட் இப்படின்னு சொல்றல, என்னெல்லாம் வாட்ச் பண்ணிருப்பீங்க? என்னெல்லாம் வாட்ச் பண்ணிருக்கீங்க நீங்க? ஒரு சுவிட்ச் போட்டா டிவி ஓடும், அந்த அளவுக்கு தான் தெரியும் அப்படிங்கீங்களா? எஸ். பட் நம்ம வந்து அது எப்பன்னா ஒரு சிறுவன் இருக்கும்போது. பட் நீங்க தான் எல்லாமே படிச்சிருக்கீங்களே நம்ம சயின்ஸ்ல. மின்னோட்டம், மின்சாரம்லாம் வந்திருக்கலாம். ஓகே, வெரி குட். சரி, இப்போ இதுல இந்த மின்சாரம் வந்து சும்மா அப்படியே காத்துல பரவ மாட்டார். அவர் போறதுக்கு ஒரு பாதை வேணும். அதுதான் எலக்ட்ரிக் சர்க்கியூட். சர்க்கியூட் என்ன? மின் சுற்று. தமிழ்ல என்னதுன்னா மின் சுற்று. மின் சுற்றுனா யாரு? ஒண்ணுமே இல்ல. அந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு போறக்கூடிய பாதை தான். பாதை தான். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க. சரிங்களா? நான் இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல 2 மின் தடைகள், ரெசிஸ்டர் சேர்ப்பேன், பல்பை சேர்ப்பேன், வோல்ட் மீட்டரை சேர்ப்பேன், வோல்ட் மீட்டரோட முனைகள் பக்க இணைப்புல வைப்பேன். அதெல்லாம் அவங்க காட்டுவேன். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிப்பேன். சரிங்களா? ஸோ மின்கலன் அப்படிங்கிறது பேட்டரி. வெறும் பேட்டரிய மின்கலன் நேரடியாக வெறும் கம்மியான இணைந்து காமிக்கிறதெல்லாம் நான் பண்ண போறேன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சர்க்கியூட்டை பில்ட் பண்ண போறேன். ஸோ இன்ட்ரோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து ஒயர் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். ரெசிஸ்டரை இப்படி எடுக்கிறேன். ரெசிஸ்டர்னா மின் தடை. ஒண்ணுமே இல்லை, சர்க்கியூட்டை கொடுக்குறேன், அவ்வளவுதான். அப்படியே கொடுக்குறேன். 2 ரெசிஸ்டர் எடுக்கிறேன், பல்ப் எடுக்கிறேன். எடுத்தாச்சா? பட் பல்ப் எரியாது. ஏன் எரியாது? 2 ரெசிஸ்டர் கொடுத்து பல்பை கொடுத்துருக்கேன். பல்ப் எரியணுமே, ஏன் எரியல? நல்லா உற்று நோக்குங்க, அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? வெரி குட். பேட்டரி நான் கொடுக்கல. இப்போ தெரியுதா? வெரி குட். அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? வெரி குட். அப்பா ஒரு பேட்டரி எடுக்கிறேன். இப்போ பேட்டரி பல்ப் எரியுது பாருங்க. நான் பேட்டரி கொடுத்த பாரு, பல்ப் எரியுது. நான் இங்க என்னுடைய ரெசிஸ்டரை இப்படி கொடுத்துருக்கேனா, மேலேயும் கீழே. இதான் பேரலல் சர்க்கியூட், பக்க இணைப்பு. ஸோ பக்க இணைப்பு சுற்றி நான் கொடுத்துருக்கேன். பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2 மின் தடைகள் ரெசிஸ்டன்ஸ் வந்து இணையாக இருக்கு. இணையா இருக்கா? வெரி குட். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 2 மின்தடையின் வழியாக பாயும் மின்னழுத்தம். ஏன்னா பேட்டரி கொடுத்தாலே மின்னழுத்தம், வோல்டேஜ். இந்த 2 ரெசிஸ்டர் வழியும், 2 மின்தடை வழியாகவும் சமமா போகுமா அல்லது வெவ்வேறா இருக்குமா அப்படின்னு பார்க்க போறோம். ப்ரெடிக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. சமமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சமமா இருக்காதுன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க, தப்பு இல்லை, ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ
இதுக்கு அக்ராஸா எந்த அளவுக்கு மின்னழுத்தம் இருக்கு அப்படிங்கிற பாக்குறதுக்கு நான் ஓல்டு மீட்டர் எடுக்க போறேன். மின்னழுத்த மானி இவரை எடுக்க போறேன். சரியா? இவரையும் நம்ம என்ன பண்றோம், சும்மா வெளியில வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அந்த சர்க்கியூட்ல வைக்கணும். அடடா. ஸோ ஓல்டு மீட்டர் எடுத்து கருப்பு மற்றும் சிவப்பு முனைகள் இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் பேட்டரியில வச்சு காமிக்க. பேட்டரியில இப்படி ஒரு எண்ட்ல வச்சு காமிக்க. இந்த பேட்டரியோட வேல்யூ 9 வோல்ட், அதனாலதான் இந்த வோல்ட் மீட்டரை காமிக்கும். இதே 9 வோல்ட் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர்ஸ் இருக்காம பார்க்கறதுக்காண்டி இதோட எண்ட்ல வைக்க போறேன். இப்படி அதே 9 வோல்ட் தான். அதே 9 தான். பாத்தீங்களா? அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, இந்த இரண்டு ரெசிஸ்டர் வழியாவும் பாயக்கூடிய மின்னழுத்தங்கள் சமமா இருக்குமா வெவ்வேறா இருக்குமானா ஆன்சர் வந்து சமமா இருக்கும். பட் அது நான் சொல்லல, நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்க, ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்க. வெரி குட். சரியா? ரைட். அப்போ நான் வந்து ஸ்கிரீன்ல நீங்க 9 வோல்ட் அப்படி பாக்குறீங்க. அப்ப இங்க ஒரு கொஸ்டின், இப்ப இரண்டாவது மின் தடைக்கும் வோல்ட் மீட்டரை நான் வச்சு பார்த்தபோது 9 வோல்ட் அப்படிங்கிறத பார்த்தேன். அடுத்தானே 9க்கு வேற ஏதாவது வேல்யூ வந்திருக்கா? 10, 8 அப்படி வந்திருக்கா? இல்ல 9.1, 9.2 வருதா? இல்ல. என்னெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் இருந்துச்சோ, அதாவது பேட்டரியோட இதுதான் அங்க இருக்கு, அதே தான் ரெண்டாவதுக்கு இருக்கு. வெரி குட். ஓகே. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பக்க இணைப்புல பேரல் கனெக்ஷன் அனைத்து கிளைகளுக்கும் மின்னழுத்தம் மாறாமல் சமமாக இருக்கு. அடுத்த அனைத்து கிளைகளுக்கும் நீங்க எங்கனாலும் பார்க்கலாம். ஆனா அக்ராஸ் இப்படிதான் பார்க்கணும். இந்த இடத்துல இப்படிதான். அவ இங்கேயும் பாருங்க. பாத்தீங்களா? வெரி குட். இப்ப எல்லாத்துலயும் 999 வந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த நடுவுல மைனஸ் சைன் மாதிரி போட்டிருப்பாங்க. இது நான் கிளாஸ் சொல்லிப்பேன். இதுதான் எலக்ட்ரான்களுடைய இயக்கம். திரையில நீங்க நீல நிற புள்ளிகள் நகர்வதை பார்க்கறீங்க. அவைதான் எலக்ட்ரான்கள், எலக்ட்ரான்ஸ். முதன்மை பாதையில் வரும் எலக்ட்ரான்கள் இரண்டு கிளைகளை பிரியும் இடத்திற்கு வரும்போது என்ன செய்கின்றன பாருங்க. முதன்மை இதுனா இங்க இருந்து தான், இதுதான் முதன்மை. இங்க இருந்து வந்து இங்க ஜங்ஷன் வந்துட்டு பஸ்ல ஒரு கார்ல வரோம், ஒரு ஊரோடைய அந்த ஜங்ஷன்ல நிக்கிறோம். இங்க போகணுமா இங்க போகணுமா அப்படின்னு டவுட் வரும். பட் இங்க இருந்து வரவுல கொஞ்சம் அதிகப்படியா இங்க போறாரு, கொஞ்சோண்டு இங்க போறாரு பாருங்க. புரியுதா? சோ இரண்டு கிளைகள் பிரியும் இடத்துக்கு வரும்போது என்ன செய்கின்றன அப்படின்னா, அவையும் இரண்டாக பிரிகின்றன. யாரோ வந்தவரெல்லாம் எலக்ட்ரான் பண்ணோம், இல்லப்பா நான் இந்த போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா போறா, இல்ல இல்ல இந்த சைடு தான் போகணும் போறா, இல்ல பாருங்க, நல்லா பாருங்க, இதை தான் நீங்க அப்சர்வ் பண்ணும். எஸ், அந்த இடத்துல ஒரு பிரியதான் செய்தாரு. இப்ப புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். சோ எந்த கிளைகளில் மின்தடை குறைவாக இருக்கிறதோ அந்த கிளையில் அதிக எலக்ட்ரான் வேகமா பாயும். அவ்வளவுதான். எந்த கிளைகளில் மின்தடை வேகமாக, அதாவது அதிகமாக இருக்கிறதோ குறைவாக இருக்கிறதோ அந்த கிளைகள் அதுக்கு ஏத்தாப்புல எலக்ட்ரான்கள் பாயும். மின்தடை குறைவா இருந்ததுன்னா, மின்தடைனாலே அதை ஆப்போஸ் பண்ற எலக்ட்ரான் ஆப்போஸ் பண்ற குறையா இருந்தா அந்த இடம் வழியா தானே அதிக பேர் போவாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? வெரி குட். இது நம்ம சிமுலேஷன் பார்த்தாலும் நிஜ உலகத்துல ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம என்ன பார்க்கலாம். நம்ம அது வீடுல மின் இணைப்பு கொடுத்துருப்பாங்க. அனைத்தும் பக்கணைப்பு தான். நல்ல ஞாபகம், அனைத்தும் பக்கணைப்பு தான். ஒரு அறையில ஏதாவது ஒரு ஃபேன் வந்து நீங்க சுவிட்ச் ஆஃப் செய்தால் பக்கத்து அறையில உள்ள லைட் எரியும். பார்த்துருக்கீங்க தானே? யோசிச்சு பாருங்க. இல்ல நான் இந்த ரூம்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பல்ப் அப்படின்னா எல்லா ரூமும் ஒர்க் ஆகணும்னு எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். பட் பேரல் கனெக்ஷன் நீங்க ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ற மட்டும் இல்ல, ஒரு டிவைஸ் ஒர்க் ஆகாட்டாலும் ரிப்பேர் ஆனாலும் மத்த டிவைஸ் ஒர்க் ஆகும். இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்போ ஒரு 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 சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு அபாயகரமான சோதனை செய்யப்படும். எந்த ஒரு மின்தடையும் இல்லாமல் மின்கலனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ அப்படியே நான் வந்து பல்பில் இணைக்க போறேன்.
பல்பில் இணைச்ச போறேன், அடுத்து பேட்டரியில இணைக்க போறேன். எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். அதை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு இது சோதனை, நம்ம சோதனை எப்படினாலும் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம லேப்ல பண்ணல, வெரி ரியல் டேஞ்சரஸோட பண்ணல. இது டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம அனிமேஷன் தான் பண்றோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ரெசிஸ்டரை இணைக்கவே இல்லை. இப்போ பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. பல்ப் எரியுது. வெரி குட். ரெசிஸ்டர் இல்லாதனால அதிகமான மின்னழுத்தம் போகுது. பல்ப் நல்ல பிரகாசமா இருக்குது. பட் அது இல்லை. நான் என்ன பண்ண போறேன், இந்த பல்பை எடுக்க போறேன். இது வேண்டாம். இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ண போறேன். நல்லா பாருங்க. இப்ப டக்குன்னு ஒண்ணு வரும் பாருங்க, தீ பிடிச்சிச்சு பாருங்க. அவரோட ஓட்டத்தை, எலக்ட்ரானோட ஓட்டத்தை பாருங்க, ரொம்ப வேகமா இருக்கு. இதுதான் நம்ம ஒரு சோதனை பார்க்குறோம். பட் இது வந்து வீட்டில் பண்ணக்கூடியது கிடையாது. கண்டிப்பா பண்ணாதீங்க. இது ரொம்ப அனிமேஷன்ல சேஃப்டியா அழகா, இதனால எந்த பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. ஸோ கம்பியை நம்ம நேரடியா எண்ணத்து காட்டுறோம். எலக்ட்ரான்கள் மிக மிக வேகமாக நகர்ந்தன. மின்கலன்ல தீப்பற்றி கொள்கிறது. மின்கலனில் தீப்பற்றி கொள்கிறது. அதை நீங்களே பாத்தீங்க, நான் பார்க்கல. இதுக்கு பேர் தான் என்னதுமா, நம்ம வீட்டுல சொல்லுவாங்க ஷார்ட் சர்க்கியூட்மாங்க. அப்படிதானே? தமிழ்ல பாத்தீங்கன்னா குறுக்கு சுற்றுமாங்க. ஆனா நம்ம தமிழ் உள்ளவங்களும் நம்ம ஷார்ட் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டுப்பா அப்படிமாங்க. அப்பனா என்னத்தான், அந்த இடம் வந்து இப்படி ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கலாம், இல்ல தண்ணி பட்டிருக்கலாம், இந்த மாதிரிலாம் ஆயிருக்கலாம். ஸோ அப்படி தண்ணி பட்டனால ரெசிஸ்டன்ஸ் டக்குன்னு டிராப் ஆயிரும். டிராப் ஆனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரான்கள் எண்டு டு எண்டு, பேட்டரியோட எண்டு டு எண்டு போறனால அது தீப்பிடிக்கு அப்படிங்கிறத நீங்க இதுல பாக்குறீங்க. இதுதான் ஷார்ட் சர்க்கியூட். இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இல்ல. இப்போ நம்ம வந்து அந்த கொஸ்டினை பார்க்குமா? இந்த கொஸ்டினை படிக்கும் போது உங்களுக்கு திங்க் பண்ணுவீங்க. எப்படி திங்க் பண்ணுவீங்க? இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டினை காமிக்கிறேன் பாருங்க. இது சர்க்கியூட். யுவர் ஹவுஸ் வால் சாக்கெட் கிவ்ஸ் 230 வோல்ட்ஸ். நம்ம இந்தியாவில் எல்லார் வீட்டுக்கும் 230 வோல்ட் தான் கொடுக்குறாங்க. அப்படிதானே? பட் நம்ம ஸ்மார்ட் போனுக்கு 5 வோல்ட் போதும். Why does not the phone explode when plugged in? வீட்டுல 230 வோல்ட் இருக்கு. கேட்கிற கொஸ்டின் நல்ல கொஸ்டின், யோசிச்சு பாருங்க. வீட்டுல 230 வோல்ட் வருது நம்ம வீட்டுடைய சாதனங்களுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, டிவிக்கு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே. நம்ம பேட்டரிக்கு 230, நம்ம செல்போனுக்கு 230 தேவைப்படாது. பட் நம்ம பிளக் பண்றோம், உடனே அது வெடிக்கா. அதுதானே? ஏன்? 3 ஆப்ஷனை நல்லா படிங்க. இதுல எது வரும்னு நீங்க டைப் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா? இது கேட்கற கூடியதுல நீங்க திங்க் பண்ற கூடியது. திங்க் பண்ணி நீங்க ஆன்சர் சொல்லணும். பக்கத்துல அவன் ஃப்ரெண்டு சொன்னாங்க சொல்லக்கூடாது. நீங்க திங்க் பண்ணுங்க. ஸ்மார்ட் போன் பேட்டரிஸ் ஆர் பில்ட் டு சர்வே ஹை வோல்டேஜா? ஆப்ஷன் ஏ இல்ல. அப்படிதானே? போன் பேட்டரிலாம் அதிக வோல்டேஜ் தாங்கும் சக்தி கொண்டதெல்லாம் இல்லை. அதுக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல இருக்கிற சர்க்கியூட் வேற மாதிரி, அதுக்கு அந்த அளவுக்கு பெரிய கரண்ட்லாம் தேவைப்படாது. அதனால பேட்டரி அந்த அளவுக்கு தேவைப்படாது. அதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அந்த பேட்டரியோட இது சொல்றேன், அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஓகேவா? ரெண்டாவது ஆப்ஷன் பி. இந்த சார்ஜர் கண்டெய்ன்ஸ் காம்போனன்ட்ஸ் லைக் டிரான்ஸ்ஃபார்மர், ரெசிஸ்டர் தட் ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ். சார்ஜருக்குள் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்கள், ரெசிஸ்டர்கள் வோல்டேஜை குறைக்கின்றன. திங்க் பண்ணுங்க. ஆப்ஷன் சி, காப்பர் ஒயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபில்டர் வோல்டேஜ். செப்பு ஒயர்கள் அப்படின்னு இருக்கலாம். நம்ம எல்லா இதுலயும் பேட்டரியில எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் உள்ள பாத்தீங்கன்னா காப்பர் கம்பி, ஒரு ப்ரௌன் கலர்ல கம்பி, காப்பர் கம்பி எல்லாருக்கும் தெரியும், செப்பு கம்பிப்பாங்க. அதுதான் வோல்டேஜை தானாக ஃபில்டர் செய்யும் அப்படிங்கிறாங்க. பட் இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்ஷன் பி வெரி குட். ஏன்னா ஆப்ஷன் மற்ற ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்காவே நமக்கு தோணல. அது எப்படி பேட்டரினா அதிக வோல்டேஜா, இல்லைன்னா காப்பர் கம்பினால இல்ல. மூணாவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து திங்க் பண்ண, ஆமா ஒரு இருக்குமோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஒரு தோணுது அவங்களுக்கு நிறைய பேருக்கு. எஸ்,
அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். ஆப்ஷனும் பி தான் கரெக்ட். இல்லைங்களா? நீங்க தான் சொன்னீங்க. So charger is an electronic device that draws 230 volt AC to a safe 5 volt DC using micro components. நம்ம சார்ஜர் போடுற மட்டும் தான் தெரியும், சார்ஜ் ஏறுதா இல்லையா அதை மட்டும் நம்ம பார்க்கறோம். உள்ள என்ன நடக்குதுமா, சார்ஜருக்குள்ள சில மின்னணு சாதனங்கள் இருக்கு, ரொம்ப ரொம்ப மைக்ரோ, சின்ன குட்டி குட்டியா இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வரக்கூடிய 230 வோல்ட்டை, அதுவும் வீட்டில் வர்றது பார்த்தீங்கன்னா ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், நேர் திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்ம டாபிக் வைஸ் நம்ம பார்க்கல, அதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க. அந்த டிசி, அந்த ஏசி கரண்ட்டை டிசியா மாத்தும், டைரக்ட் கரண்டா மாத்தும், அதுவும் 5 வோல்ட்டா மாத்திரும். 230ல இருந்து 5 மாத்திருது. ஏன்னா சர்க்கியூட் இந்த செல்போன்ல உள்ள சர்க்கியூட்டுக்கு அவ்வளவு போதும்பா அப்படின்னால அந்த சார்ஜர் அந்த 230 மாத்தி 5 வோல்ட்டா நம்ம பேட்டரி கொண்டு வந்துருது. அப்ப உள்ள இருக்கிற ஒரு காமன்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. வெரி குட், சூப்பர். இப்ப ரெண்டாவது கொஸ்டின், சீரியஸ் சர்க்கியூட், ஒன் சிங்கிள் லூப் ஆஃப் சீரியஸ் லைட்டிங். இது கூட நீங்க கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. The third bulb burns out of 10 bulbs. What happens the rest? இப்போ நீங்க இந்த கல்யாணம் வீடு இல்ல திருவிழா காலங்கள்ல சீரியல் பல்பு போடுப்பாங்க. அந்த சீரியல், அது பேரே வந்து ஆக்சுவலி சீரியஸ்ல இருக்கனால தான் சீரியல் பல்புன்னு சொல்லுவாங்க அதை. சரிங்களா? வரிசைக்கா இருக்கும். அதுல ஒரு பல்ப ரிப்பேர் ஆயிட்டுனா அந்த அந்த சீரியஸ் ஃபுல்லாமே ஒர்க் ஆகாது, பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் ஆகாம இருக்கும். அப்புறம் அவர் வந்து அதை சரி பண்ணுவாரு, இல்ல அதை துரத்தி போடுறாரு. அதான் ஏன்னா அது அங்க போய் ரிப்பேர் பண்றதுக்காண்டி. அப்போ அதுல ஒரு பல்பு போயிட்டுனா மத்த பல்பும் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதர் 9 பல்ப்ஸ் வில் சைன் பிரைட்டர். மத்த 9 பல்புகள் இன்னும் பிரகாசமா எரியும். 10 பல்புமே அணைந்து விடும், ஏனாலும் மின்சார பாதை உடைந்து விட்டது. 4வது பல்பு மட்டும் அணையும் அப்படின்னு கேட்க. ஏன்னா 3வது இங்க வந்து டேமேஜ் ஆயிட்டனால 4வது மட்டும் அணையும் அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து நம்ம 6th 7th கொஞ்சம் என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம், பட் 8th 9th தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. எஸ், ஏன்னா இது ஈஸி தான். சீரியஸ்ல ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிட்டாலும் எல்லா பல்பும் எரியாது. சரி, ஃபியூஸ் பண்ண கிடையாது, எரியாது. சோ எல்லா பல்பும் எரியாதுன்னா 10 பல்புகளும் அணைந்து விடும். அப்படிதானே? இது கிளியர் ஆயிட்டா 10 பல்புகளும் என்னது அணைந்து விடும். பாத்தீங்களா? தொடர் சுற்றுல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அந்த பாதையில ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் நடந்தாலும், ஒரு பல்பு உடைந்தாலும் ஒட்டுமொத்த பாதையும் துண்டிக்கப்பட்டு விடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the primary difference between the electrical machine like a ceiling fan and a electronic device like a computer set? இது வந்து நம்ம ஜென்ரலாவே பார்க்கக்கூடியதான். இந்த டவுட் எனக்குமே, நான் ஆரம்பத்தில் சின்ன வயசுல படிக்கும் போது இந்த டவுட் எனக்கே வந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எனக்கு வித்தியாசம் தெரியாது. எலக்ட்ரிக்கல் என்ன, எலக்ட்ரானிக் என்ன வித்தியாசம் என்ன தெரியும். பட் நம்ம படிக்க படிக்க தெரியும். ஸோ அதான் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். மின்சாரம் மற்றும் மின்னணுவியல் சாதனங்களுக்குள்ளான, அதாவது மின்சாரம் அப்படிங்கிறத மின்னணு அப்படிங்கறது நம்ம ஒன்று சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மின்னணுவியல் சாதனங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன டிஃப்ரெண்ட், எது எங்க யூஸ் பண்றோம்? எலக்ட்ரிக்கல் என்பது கனமான வேலைகளை செய்யும், எலக்ட்ரானிக்ஸ் என்பது எலக்ட்ரான்களை கட்டுப்படுத்தி டேட்டாவை கையாளும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, எலக்ட்ரிக்கல் ஒயர்கள் இருக்காது, எலக்ட்ரானிக்ஸில் இருக்கும். ஆப்ஷன் சி, இரண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நானே சொல்றேன், ஆப்ஷன் ஏ. அதாவது ஆப்ஷன் ஏ அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரிக்கல் அப்படின்னா இது வந்து டஸ் ஹெவி ஒர்க் யூசிங் டைரக்ட் ஃப்ளோ. புரியுதா? எலக்ட்ரானிக்ஸ் எப்படி அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் டிவைசஸ், நம்ம சொல்றக்கூடிய செல்போன் இதெல்லாம் சொல்றோம் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல அங்க எலக்ட்ரானிக்ஸ் தான் முக்கியம். எலக்ட்ரிக் டிவைசஸ்ல ஒயர்ஸ் முக்கியம். நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் கனெக்ட் கொடுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து கரண்ட்டை கொண்டு அந்த இதுக்கு வரும்ல, போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெருவுலாம் போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் வந்து நம்ம கரண்ட்டை கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் கொடுக்குறது எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன். பட் அது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை பத்தி சொல்றதா எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது அந்த கனமான வேலைகளை செய்யக்கூடியது. எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை கட்டுப்படுத்தக்கூடிய டேட்டாவை சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தாச்சு, உங்களுக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வீட்டில் போயிட்டு நீங்க ஹோம் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் சார்ஜர், லேப்டாப் அடாப்டர் இதெல்லாம் இருக்குல்ல,
இல்ல ட்ரிம்மர் எதனால எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி திருப்பி பாருங்க. அங்க வந்து இன்புட் வந்து 230 வோல்ட் இப்படிலாம் போட்டிருப்பாங்க. 230 வோல்ட் இன்புட் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவுட்புட் போட்டிருப்பீங்க. பேட்டரியில இருக்கும். சின்ன இந்த செல்போன் பேட்டரி, அப்புறம் வீட்டுக்கு கிடையாது பேட்டரி, அதெல்லாம் எடுத்து பாருங்க. அவுட்புட் 5 வோல்ட் இல்ல 9 வோல்ட் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு ஒரு 5 டிவைஸுக்கு அதோட நேமு, என்ன இன்புட் போட்டிருக்காங்க, என்ன அவுட்புட் போட்டோம் அப்படின்னு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு டிவைஸும் இந்த மாதிரி இன்புட் வாங்குது, இந்த மாதிரி அவுட்புட். பட் அதே மாதிரி இன்டீப்பா இன்னும் சொல்லலாம். பட் அது கிளாஸ் மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க திங்க் பண்றது இந்த ஒரு ஸ்டெப்பை பண்ணுங்க. மீதி உள்ள ஸ்டெப்பை நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு ரியல் அனாலிட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் மாதிரி அனலைஸ் பண்ணீங்க. லெட்ஸ் clap for the class team. Okay. So see you next session, detectives. Bye bye. Okay. Thank you. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு நடத்துனதுல, இன்னைக்கு பார்த்ததுல, இதுல எல்லாமே திங்கிங் பண்றதா. நீங்களும் திங்க் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதனால மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த கிரிட்டிக்கல் திங்கிங்ல நம்ம பார்க்கலாம். டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.